10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக வருகிற 28ஆம் தேதியன்று பாராட்டு விழா நடைபெறக்கூடும் என தவிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கடந்த வருடம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கல்வி விருது வழங்கும் விழாவும் அதற்கான ஊக்கத்தொகையும் நிகழ்ச்சியானது சென்னையில் நடிகர் விஜயின் அவர்களின் சார்பில் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது விஜய் மக்கள் இயக்கம் என்ற ரசிகர் மன்றத்தை தற்போது அரசியல் கட்சியாக மாற்றியுள்ள நடிகர் விஜய் கடந்த வருடம் சிறப்பாக வரவேற்பு பெற்ற அந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை இந்த வருடமும் நடத்த வேண்டும் என்ற நோக்கில் தற்போது அரசியல் கட்சியாக மாற்றிய பின்னரும் அந்த நிகழ்ச்சியானது இந்த வருடம் நடைபெற உள்ளது. இதற்கான தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவிகளுக்கான அந்த சேர்க்கை பட்டியலை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதற்கான பணிகள் முடிந்து தற்போது இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கான அந்த தேதியும் இடமும் தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கின்றார். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சென்னை திருவான்மியூர் உள்ள தனியார் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த பாராட்டு விழா நடக்கின்றது. முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியில் அரியலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய இந்த மாவட்ட அந்த மாணவிகளுக்கு தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவ மாணவிகளுக்கு தற்போது நடிகர் விஜய் அவர்கள் கல்வி உதவித்தொகையும் மற்றும் விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக ஜூலை மாதம் 3ஆம் தேதி மிச்சமுள்ள அந்த மீதமுள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக அன்றும் வழங்க இருக்கின்றார். கடந்த வருடம் நடைபெற்ற அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியானது அரசியல் ரீதியாகவும் பொதுமக்களிடையேவும் மாணவர்களிடையேவும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தங்களுக்கு படிப்பதற்கு மிகவும் ஏதுவாக உள்ள மிகவும் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் உள்ளதாகவும் கடந்த வருடம் மாணவர்கள் கருத்துக்கள் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. இந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.